நாம் பார்க்கக்கூடிய இந்த இடத்திலே தான் அந்த கொடூர சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஒருவேளை இந்த வலதுபுறமாக தப்பித்து செல்லலாம் என்றாலும் சென்றிருக்க முடியாது. என்றால் அதுதான் ஜெனரேட்டர் ரூம். நீங்கள் இப்போது கூட பார்க்கலாம், சிதறி கிடக்கக்கூடிய அந்த தகர துண்டுகள் இருக்கின்றது. அது ஒரு ஷெட்டு போல, எப்படி ஒரு மோட்டார் ரூம் இருக்குமோ அது போல ஒரு ஷெட்டு போல போட்டு வைத்திருந்திருக்கிறார்கள். அதற்குள் ஜெனரேட்டரை வைத்துவிட்டு அதை தான் முழுமையாக அந்த தட்டியை வைத்து அடைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து ஒயர் எடுத்து தான் விஜய் வரும்போது இந்த ஃபோக்கஸ் லைட்லாம் போட்டிருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த தெருவிளக்குகள் வெளிச்சம் போதாது என்பதனாலே பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு விஜயோடைய முகம் நன்றாக தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த ஃபோக்கஸ் லைட்டுகள் போடப்பட்டு அதற்கு சப்ளை நம்ம வெளியிலிருந்து எடுக்க முடியாது. அதன் காரணமாகத்தான் ஜெனரேட்டர் ஏற்பாடு செய்யப்பட்டு அதிலிருந்து மின்சாரம் எடுத்திருக்கிறார்கள். அந்த ஜெனரேட்டரும் ஒயர் கட்டாகிவிட்டது. அதன் காரணமாகத்தான் இருள் சூழ்ந்திருக்கிறது. மின் துண்டிப்பெல்லாம் செய்யவில்லை என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்து வீட்டார் தெரிவிக்கிறார்கள். ஜெனரேட்டர் ஒயர் கட்டான காரணத்தினாலே அந்த மின்சார பல்புகள், இந்த எல்இடி பல்புகள்லாம் எரியாமல் போனது. அதனால்தான் இருள் சூழ்ந்து கொண்டது. மூச்சு திணறலும் அதிகமானதால் மக்கள் தப்பிப்பதற்கு வழி இல்லாமல் சிக்கி திணறினார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த இடத்தில் ஏராளமான பேர் மயங்கி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்கள் என்ற அதிர்ச்சியான தகவலை சொல்கிறார்கள்.